ஸ்ருங்ககிரி சண்முகர் கோவில். வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம ஆன்மீக பயணத்தில் ஒரு தெய்வீக சக்தி நிறைந்த கோயிலுக்கு நம்ம செல்ல போகிறோம். அதுவும் பெங்களூரில் உள்ள ஸ்ருங்ககிரி சண்முகர் திருக்கோயில். இந்த சந்நிதியில் நுழையும் போதே உணர்வுகள் தானாக மாறிடும். ஒரு பசுமையான சூழல், அமைதியான இடம், ஆன்மீக அதிர்ச்சி, இதெல்லாம் ஒரே இடத்தில் இந்த கோவிலில் மட்டும்தான் இருக்கிறது. இந்த கோயில் பெங்களூருவின் ஆர்ஆர் நகர் பகுதியில் ஸ்ருங்ககிரி மலை மீது அமைந்திருக்கிறது. இந்த கோயில்ல அர்ச்சனை நேரத்துக்கு பக்தர்கள் அதிகமா பங்கேற்கும் காலம் பார்த்தீங்கன்னா, சந்திராஷ்டமி, பிரதோஷம் போன்ற நாட்கள்ல அதிக கூட்டங்கள் இங்க வரும். பிரதோஷ நாட்கள்ல சிவனுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் மற்றும் வில்வ அர்ச்சனை இங்க சிறப்புங்க. மலை மேல இருப்பதாலேயே நீங்க மேல இருந்து பார்க்கும்போது பெங்களூரோட மொத்த ஊருமே அப்படியே ஒரு கலை சித்திரம் மாரியே தெரியுங்க. நீங்க ஸ்ருங்ககிரி சண்முக கோயிலுக்கு வரும்போது சண்முக பெருமானை தரிசிப்பதோடு சிவபெருமானையும் மனமார தரிசிக்க மறந்துடாதீங்க. இந்த கோயிலோட கட்டிடக்கலை பத்தி சொல்லும்போது தென்னிந்திய திராவிட கட்டிடக்கலையை ஒட்டியே இந்த அழகுலே கட்டப்பட்டிருக்கும். இந்த கோயில்ல தினமும் பூஜைகள், அபிஷேகங்கள், அர்ச்சனை, அலங்காரம் ரொம்ப பக்தியோட நடக்குதுங்க. இந்த கோயில்ல முருகப்பெருமான் கூடவே சிவபெருமானும் அவதரிச்சிருக்காருங்க. இந்த கோயிலோட சிவலிங்கம் ஜோதிர்லிங்கம் வடிவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த சிவன் இருக்கிற சன்னதியில நீங்க போய் தியானம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மன அமைதி கிடைக்குங்க. இந்த கோயிலோட விசேஷம்னு நம்ம சொல்லணும்னா முருகப்பெருமான் தெய்வீக மூர்த்தியா இங்க அவதரிக்கிறாரு. அத ஒரு முறை பார்த்தாலே நமக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குங்க. இங்கே ஆறுமுகனாக 12 கரங்களுடன் முருகப்பெருமான் அருள் பொழிகிறார். நீங்க காலையில வந்தீங்க அப்படின்னா அந்த சூரிய ஒளி முருகப்பெருமான் முகத்திலே படுங்க. அதே மாதிரி நீங்க மாலை நேரத்துல வந்தீங்க அப்படின்னா மலை மேல இருந்து வீசுற காத்து அப்படியே உங்க உள்ளத்தையே அமைதிப்படுத்துங்க. முக்கியமா கந்த சஷ்டி, பங்குனி உத்திரம், சுப்பிரமணிய சஷ்டி மாதிரி விசேஷ தினங்கள்ல இங்க பக்தர்கள் குவிஞ்சிருக்காங்க. இப்போ இங்க எப்படி போகலாம் அப்படின்னு சொன்னோம்னா பெங்களூர் நகரத்துல இருந்து ஆர்ஆர் நகர்னு பஸ்ஸுகள், கார்கள் எல்லா வசதியும் இருக்குங்க. கூகுள் மேப்ல நீங்க சிம்பிளா போய் ஸ்ருங்ககிரி சண்முக டெம்பிள்னு டைப் பண்ணாலே போதும், நேரா வழிகாட்டிடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கூகுள் டைப் பண்ணீங்கன்னா கூகுள் வழிகாட்டும். கஷ்டத்தோட போனீங்கன்னா முருகன் வழிகாட்டுவாருங்க. நண்பர்களே, இந்த கோயிலுக்கு ஒரு முறை சென்று வந்தீங்கன்னா நீங்க பார்ப்பது வெறும் கோவில் இல்லை, அது ஒரு அறுசுவை ஆனந்த அனுபவம்னு உங்களுக்கு புரியுங்க. முருகப்பெருமானின் சின்ன சிரிப்பே போதும் நம்ம வாழ்க்கையே மாற்றிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம் ஒரு அற்புதமான ஆன்மீக இடத்தில். அதுவரைக்கும் முருகா சரணம்.